வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கடை சார்பாக எப்போதுமே வருடந்தோறும் வாராகி மகா வாராகி யாகமாக நடத்துவோம். இந்த வருடமும் நடக்க இருக்கு. அது பற்றின பதிவு தான் இந்த பதிவு. மகா வாராகி யாகம் நம்ம இதுக்கு முன்னாடியும் அம்பாளுக்கு 1008 சங்காபிஷேகத்தோட அவளுக்கு மிகப்பெரிய ஒரு யாகம் பண்ணி விளக்கு பூஜை வச்சோம். இந்த வாட்டி மகா வாராகி யாகமாக நடக்க இருக்கு. நம்மளுடைய திரிசக்தி வாராகி பீடம் திரிஸ்தலத்திலிருந்து நம்மளுடைய வராக குருஜி, யாக ரிஷி வராக குருஜி அவங்க தான் அவங்களுடைய கரங்களால் வராகி யாகம் பண்ண இருக்காங்க. இந்த யாகம் எப்படி ஏற்பாடு ஆனது அப்படின்னா, எனக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது யாகம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி குருஜியை போய் பார்க்கும்போது, குருஜி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே குருஜி கண்டிப்பாம்மா பார்க்குறேன் அப்படின்னாங்க. மார்ச் 15 வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னப்போ கூட எனக்கு மார்ச் 15 நல்ல முகூர்த்த நாள் அப்படின்றது மட்டும் தெரியும். அன்றைக்கி ஹால் கிடைக்கணுமே. ஏன்னா நம்ம கோவிலம்பாக்கம் கடை ஓப்பன் பண்ணும்போது யாகம் நடத்தணும்னு நினச்சோம். கடையில் யாகம் வச்சுருந்தா நிறைய பேர் கலந்துக்க முடியாது அப்படின்றதுக்காகவே அம்பாள் இவ்வளோ பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காளான்னு தெரியல. இதுக்கான ஹால் இதெல்லாம் தேடக்கூடிய பணியெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஷியாமலா நவராத்திரிக்கு வந்தப்பவே இங்கே நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, இங்கே 1000 சுகாசினிகளுக்கு பூஜை நடந்திருக்கு. அதாவது சுமங்கலி பூஜை ஒரே இடத்துல 1000 பேருக்கு நடந்துச்சு. அந்த மண்டபத்துக்கு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த மண்டபத்துக்கு வந்திருக்கோம், இந்த ஏரியாவுக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, அப்படி ஒரு மண்டபம் இங்கே இருக்கா அப்படின்றத அப்போ காதில் வாங்கிக்கிட்டேன். இப்போது அம்பாள் அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். கோவிலம்பாக்கத்தில் தான் நடக்க போகுது. கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜேடி மஹால் அப்படின்ற மஹால். இந்த ஹால் கிடைச்சதே ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஜேடி மஹாலோடைய ஓனர் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருந்தாங்க. நான் சொல்கிறது ஷியாமலா நவராத்திரி அப்போ அவங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு இங்கே அம்பாலெல்லாம் பார்த்துட்டு அவங்க நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுடைய மண்டபத்தில் சுகாசினி பூஜை, லலிதா சகஸ்ரநாமம் 1000 பேர் ஒன்றா உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் நாள் முழுக்க படித்தாங்களாம். அப்படிப்பட்ட புண்ணியமான இடத்துல இப்போது நம்மளுடைய வராக குருஜி ஐயா மகா வராகி யாகம் பண்ண போகிறாங்க. இந்த யாகம் நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்ட உடனேயே அவங்க தாராளமாக நடக்கட்டும், அன்றைக்கி டேட்டு அவைலபிள் இருக்கான்னு இப்போ பார்த்துட்டு சொல்கிறம்மான்னு ஃபோன்லேயே பார்த்து சொன்னாங்க. சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் திங்கக்கிழமைக்கு மேலே பாருங்கன்னாங்க. ஸோ நான் இன்னைக்கு காலையில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு திருப்தி. நம்ம கடைக்கு ஆப்போசிட் சைடில் அந்த சங்கீதா ஹோட்டலுக்கு எதிரையே தான் இருக்குது, மெயின்லேயே இருக்குது. பெரிய கல்யாண மண்டபம். வாடகை எவ்வளோ சொல்லுவாங்களோன்ற ஒரு தயக்கமும் பயமும் இருந்துச்சு யாகம் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே போனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தை, நம்ம அம்பாள் எதுக்கும் நம்மளை சிரமப்படுத்த மாட்டா, எல்லா ஏற்பாடும் அவளே பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை அடுத்ததே நம்ம மனசுலேயே தோண வைப்பான்ற மாதிரி இருந்தது. அவங்க நீங்கள் ஹாலுக்குன்னு தனியாக வாடகை எதுவும் கொடுக்க வேண்டாம், எலக்ட்ரிசிட்டி கிளீனிங் சார்ஜுக்கு என்ன ஆகுதோ அதை மட்டும் கொடுங்கம்மா, எங்களுக்கும் புண்ணியம். வராகி யாகம் நடக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லையே, இங்கே மகா பெரியவா எல்லாருமே வந்திருக்காங்க, இங்கே நிறைய யாகம் நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னப்போ உண்மையிலேயே அம்பாள் அவள் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிறா அப்படின்றது மனப்பூர்வமாக நான் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இதுக்காக 10 ஹால் பார்த்து அதுக்கெல்லாம் நம்ம போய் நின்று, இல்லைங்க யாகந்தாங்க பண்ண போகிறோம், நீங்கள் அதுக்காக எங்களுக்கு பண்ணி தருவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குற மாதிரி எதையுமே வச்சுக்கல. நாங்கள் வாடகைன்னு நீங்கள் எதுவுமே தர வேண்டாமா அப்படின்னு சொல்லி தான் அவர் உள்ளே வரவேற்கும் போதே சொல்லிட்டார். அது உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அம்பாள் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது. அவள் நடத்தணும்னு நினைக்கிறா அப்படின்றத மட்டும்தான் நான் உணர்றேன். வழக்கம் போல் நம்மளுடைய மகா வாராகி யாகம் இந்த தடவை என்ன மாதிரியான ஒரு சிந்தனையோட நோக்கத்தோடு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது தான் மகா வாராகி யாகம். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்னுமே சிறப்பாக குறிப்பாக நிறைய பேருக்கு திருமண தடைக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் நிறைய பேர் விளக்கு கடையில் வேண்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சிறப்பான யாகமாகவும் இந்த யாகம் இருக்கும்.
ஸோ அப்படித்தான் வந்து குருஜிட்ட சொன்ன உடனேயே அவங்களுமே ஐயாவுமே அதே தான் சொன்னாங்க. இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகாவாராகி யாகமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய மகாவாராகி யாகம் நடக்க இருக்குது. நீங்கள் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் அனுப்புனீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். எந்தவித கட்டணமும் கிடையாது. இந்த மகாவாராகி யாகத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும். அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வாராகி யாகத்துக்கு தேவையான யாகசாலை ஜாமான் எல்லாமே வந்து நீங்களும் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். அதே மாதிரி அன்னதானம் 1000 பேருக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 1000 பேருக்குமே மதிய அன்னதானம் காலையில் 11 மணிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். பழச்சாறு மாதிரி, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு 11 மணிக்கு கொடுத்துட்டு மத்தியானம் அன்ன பிரசாதத்தோடு வந்து பூஜையை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு தான் குருஜியோட உத்தரவு. ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக நடக்க இருக்க போகிற இந்த யாகத்துக்கு எல்லாரும் வாங்க, கலந்துக்கோங்க. உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கலந்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த நம்பருக்கு தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வரும். எதுக்கு அப்படின்னா, எங்களுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க, அவங்களுக்கான சாப்பாடு அந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். 1000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற ஒரு கிரிட்டீரியாவோடு வச்சுருக்கோம். அந்த ஹால் அவ்வளோ கொள்ளளவு தான் பெறும். ஸோ அதனால் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள் அத்தனையும் வரமாக கொடுக்க தான் அம்பாள் இந்த வராகி யாகத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த நாளை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு நல்ல சுப முகூர்த்த தினமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது. இதில் இன்னுமே சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது யாருமே யோசிக்கலை, குருஜியும் பார்க்கல, நானும் பார்க்கல. கௌளவ கர்ணத்தில் இந்த யாகம் நடக்க இருக்குது. வாராகி அம்பாளுக்கு உகந்த கர்ணமான இதுதான் தெய்வ சங்கல்பம். இடமும் அவளே சூஸ் பண்ணிட்டா, நீ எந்த சிரமம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்மளுடைய கடைக்கு பக்கத்திலேயே அந்த இடம். அதுவும் 1000 தடவை லலிதா சகஸ்ரநாமம் படித்த இடம், 1000 பேருக்கு சுமங்கலி பூஜை நடந்த இடம். அப்படி ஒரு புனிதமான இடத்துல நம்மளுடைய வராக குருஜி அவங்க வருகை புரிஞ்சு இந்த மகா வாராகி யாகத்தை நடத்த இருக்காங்க. இது மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் கலந்துக்கோங்க. கௌளவ கர்ணத்தில் அன்னைக்கு நாள் முழுக்க அம்பாளுடைய சிந்தனையோடு நம்ம இருக்க போகிறோம். அந்த நாளில் வந்து 9:30 மணிக்கு மேலே குருஜி யாகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அம்பாளுடைய உத்தரவாக மனசில் தோணியிருக்கு. அதுவும் நடக்கும். நம்மளுடைய அறநருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு மூலமாக நிறைய பேருக்கு லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸஸில் இருக்கிறவங்களும் லலிதா சகஸ்ரநாமம் படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் அதில் கலந்துக்கலாம். அதில் வந்து உட்காந்து அந்த இதோட ஆரம்பித்து நம்ம யாகத்துக்குள்ளே போகும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் இது அம்பாள் வழிவகுத்து அவளே நாள் குறித்து கௌளவ கர்ணத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்க போகிற யாகம். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. அம்பாள் அருள் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூரணமாக கிடைக்க அம்பாளே தேர்வு செய்த நாளாக அந்த நாள் இருக்கும். நன்றி, வணக்கம்.